ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது நீங்கள் உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. அதாவது காந்தாரி மிளகு அப்படின்னு சொல்லி ஒரு மிளகாவை சொல்லுவாங்க. பாருங்கள், இதாங்க அந்த காந்தாரி மிளகு. பார்த்திங்கன்னா இந்த காந்தாரி மிளகுடைய தன்மை பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுவும் ஒரு வகையான மிளகாய் செடி தான். பார்த்திங்கன்னா பொதுவாக மிளகாய் காய்ச்சினா காய் கீழே மாற தொங்கும். ஆனால் அந்த காந்தாரி மிளகு மட்டும் காய் காய்ச்சினா இந்த காய் பாருங்கள் மேலே மாற இருக்கு பாருங்கள். இந்த காய் பழம், அதாவது மிளகா பழுத்துருச்சு, பழுத்தாலும் கூட இந்த மிளகு பழத்தை பாருங்கள் மேலே மாதிரி நிற்குது பாருங்கள். இந்த காந்தாரி மிளகு பார்த்திங்கன்னா அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த காந்தாரி மிளகு பார்த்திங்கன்னா பார்க்க தாங்க மிளகா சின்ன செடி, அதாவது சின்ன செடியாக இருக்கும்போது பெரிய அளவுலாம் காய் வராது. இதனுடைய அதிகபட்ச வளர்ச்சியே இவ்வளோ தாங்க. அதாவது ரொம்ப குட்டியோண்டு தான் இருக்குது. அந்த குட்டியோண்டு இருக்கும்போதே பாருங்கள், அதாவது மிளகாவே பழுத்துருது. பார்த்திங்கன்னா இந்த காந்தாரி மிளகு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையலான்னு சொல்லி. அதுக்கு எடுத்துக்காட்டாதாங்க இந்த மிளகா. அதாவது சிறிய காயாக இருந்தாலும் இதனுடைய காரம் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு மிளகாவை சாப்பிட்டாலே ஒரு நாள் முழுக்க உரைக்குங்க. அவ்வளவு காட்டமானது இந்த காந்தாரி மிளகா. அதாவது மிளகா சின்னதாக இருந்தாலும் அதனுடைய வீரியம் ரொம்ப அதிகமான ஒரு வீரியம் பாருங்கள். குழம்புகளுக்கெல்லாம் இது அதிகமாக பயன்படுத்துகிறத விட மற்ற பொடிகளில் அதிகமான உரைப்பு தேவைப்படலாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் குழம்புகளுக்கெல்லாம் பயன்படுத்தினா ஒரு மிளகாயை போட்டாலே பாருங்கள், சின்ன மிளகாயாக தான் இருக்குது. இதில் ஒரு மிளகாயை போட்டாலே நம்மளால் சாப்பிட முடியாது. குழம்பு முழுவதும் அவ்வளோ உரைப்பு தன்மையாக இருக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த காந்தாரி மிளகாய். இதுவும் சாதாரண மிளகாய் மாதிரி தான் இதனுடைய தன்மையும் இருக்கும். ஆனால் அதாவது மிளகான்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் இது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி நாட்டு மிளகாயோ, காந்தாரி மிளகாயோ, பஜ்ஜி மிளகாயோ, மிளகாயெல்லாம் கடையில் வாங்காதீங்க. சின்னமாக வீட்டில் இடம் இருந்தாலோ இல்லை வீட்டில் தொட்டிகளில் கூட வச்சு கூட மிளகாயை வளர்க்கலாம். இது அதிகமான பலனை கொடுக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த காந்தாரி மிளகா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இறைவனுடைய படைப்பு. மிகவும் காரம் வாய்ந்தது. அதே சமயத்தில் ஒரு சில நோய்களுக்கும் இது மருந்துன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு சொல்லி நம்ம வரக்கூடிய அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான இந்த மிளகாயை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி, மீண்டும் ஒரு வித்தியாசமான ஒரு இயற்கை தகவல், கலை தகவலோடு சந்திப்போம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையலாம் டெக்னாலஜியெல்லாம் எடிட்லாம் பண்ணி போடுறது கிடையாது. அப்படியே ராவாக எடுத்து போடக்கூடிய ஒரு சேனலில் தான் நம்முடைய முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். ஸோ நேச்சுரலாக உள்ளதை நேச்சுரலாகவே காமிப்போம். எந்த ஒரு எடிட்டிங்கும் கிடையாது, எந்த ஒரு கட்டிங்கும் கிடையாது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நேச்சுரலாக லைக் பண்ணுங்கள், நேச்சுரலாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. காந்தாரி மிளகா சி